ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்ல கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. ஏற்கனவே கேஸ் தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா, அங்கங்க போயிட்டுருக்கு. புக்கிங் பார்த்தீங்கன்னா, சரியா ஆக மாட்டேங்குது. அப்படியே புக் பண்ணாலும் கேஸ் சிலிண்டர் வந்து உடனே டெலிவரி தர மாட்றாங்க. முக்கியமா கமர்ஷியல் பர்ப்பஸ்க்கு கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டொமஸ்டிக் பர்ப்பஸ் தான் வந்து இப்போ இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலே பண்ணுறதா நெறைய புகார்கள் வந்திருக்கு. இந்த நிலையில மத்திய அரசு இப்போ கேஸ் சிலிண்டர் வச்சிருக்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. உங்க வீட்ல கேஸ் சிலிண்டர் தடையில்லாம வரணும்னா, உடனே இந்த ஒரு வேலைய முடிக்க சொல்லியிருக்காங்க. அது என்ன வேலை? அத வீட்ல இருந்தபடியே செல்ஃபோன்ல எப்படி ஈஸியா வந்து செஞ்சு முடிக்கலாம்? வாங்க டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு ஷார்ட்டா சொல்லிர்றேன். இப்போ மத்திய கிழக்கு நாடுகள பார்த்தீங்கன்னா, குறிப்பா ஈரான் போர் பதட்டம் காரணமா இந்தியாவுல கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இதனால எண்ணெய் நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு அதாவது ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டுக்கு சப்ளை பண்றத டோட்டலா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான ஹோட்டல்ஸ்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு. நிலைமை இப்படியே சீரியஸா போச்சுன்னா, கூடிய சீக்கிரமே லட்சக்கணக்கான ஹோட்டல்கள் மூடக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஹோட்டல்களுக்கு தான் கேஸ் இல்ல. அப்போ நம்ம வீட்டு நிலைமை என்ன ஆகுன்ட்டு பலருக்கும் பார்த்தீங்கன்னா பயம் வந்திருக்கு. ஆனா அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்கிற ஸ்டாக்க வச்சு வீட்டு உபயோக சிலிண்டருக்கு டொமஸ்டிக் சிலிண்டர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து விநியோகம் பண்ணணுன்ட்டு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஸ்ட்ரிக்ட்டா பார்த்தீங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க. ஆனா இங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு. மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயுத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா அவங்க எக்ஸ் தளத்தில வந்து ஒரு முக்கியமான பதிவு வந்து போட்டிருக்காங்க. அதில வந்து இந்த வீட்டு உபயோக எல்பிஜி வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவங்களோட பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகரிப்பு, அதாவது ஆதார் பயோமெட்ரிக் அத்தென்டிகேஷன் இகேஒய்சி முறையை வந்து முடிக்க வேண்டியது கட்டாயம்ன்ட்டு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க. இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான நடைமுறை தான். இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியது இல்ல. சில நிமிஷத்துலேயே உங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலமா முடிச்சிடலாம். அதுக்கான கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கம்பெனி கேஸ் சிலிண்டர வந்து யூஸ் பண்றீங்க? அதாவது இண்டேனா, ஹெச்பி கேஸா, பாரத் கேஸா, அந்த கம்பெனியோடைய அஃபிஷியல் ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ண உடனே நீங்க பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர வந்து ரிஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் அதில கஸ்டமர் ஐடி குடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா, இகேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, முகத்த ஸ்கேன் பண்ண சொல்லும். இதுக்கு நீங்க வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு இன்னொரு ஆப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாகணும். அந்த ஆப் மூலமா தான் பார்த்தீங்கன்னா, உங்க முகத்த கரெக்ட்டா ஸ்கேன் பண்ணி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா, அவ்வளோதான் சிம்பிள் தான். உங்க கேஸ் கனெக்ஷனுக்கான இகேஒய்சி கம்ப்ளீட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம பண்ண தெரியலனா, இல்ல ஆன்லைன்ல ஏதாவது எரர் வருதுன்னா கவலைப்பட வேணாம். உங்களுடைய கேஸ் புக் மற்றும் ஆதார் கார்டு ஒரிஜினல் இது எடுத்துட்டு, நீங்க கேஸ் புக் பண்ற அந்த ஏஜென்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு நேரா போங்க. அங்க அவங்களே பார்த்தீங்கன்னா, இந்த இகேஒய்சிய வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. இத வந்து ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டா வந்து பண்ண சொல்றேன்னா, ஏற்கனவே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமா புக் பண்றவங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிலே ஆவுது. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில நீங்க இகேஒய்சி அப்டேட் பண்ணல அப்படின்னு ஒரு காரணம் காட்டி, உங்களுக்கு வர வேண்டிய கேஸ் சிலிண்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, கேன்சல் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இத உடனே வந்து முடிக்க சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கேஸ் தட்டுப்பாடு சீராகுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஆனா, அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ல செய்ய வேண்டிய அந்த இகேஒய்சி ப்ராசஸிங்லாம் பெண்டிங் வைக்காம உடனே முடிச்சுடுங்க. உங்க வீட்ல ஏற்கனவே இந்த கேஸ் இகேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்களா? இல்ல இனிமே தான் பண்ணணுமா? சமீப காலமா உங்க ஏரியாவுல சிலிண்டர் வரதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது? உங்களுடைய அனுபவத்த மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேரத்தில வந்து நம்மளுக்கு கேஸ் சிலிண்டரா கூட ஒரு ஆல்டர்னேட்டிவ் கண்டிப்பா தேவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது விஷயமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இப்போ ரீசென்ட்டா ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி புதுசா வந்து ஒரு ரிவ்யூ பண்ணி அது வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா நல்ல லைஃப் வரும். யாராச்சும் வேணும்னா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, அதிலேயே வந்து பையிங் லிங்க் இருக்கு. செக் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 4000க்குள்ள ஃபுல்லா வந்து டச் பேனல்ல குடுத்துருக்காங்க. அதோட பவர் பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த டைம்ல கேஸா கூட இதுவும் இருந்தா உங்களுக்கு கேஸ் லைஃப் இன்னும் அதிகமா வரும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, கேஸ் பிரைஸோட கம்பேர் பண்றப்போ, இது அந்த அளவுக்கு வந்து பவர் கன்சியூம் பண்ணல. தாராளமா நீங்க 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி யூஸ் பண்றப்போ, நெறைய பணம் வந்து மிச்சம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோல அதுக்கான லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க.